ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். நன்றி ஏசப்பா. வராதனத்திலே நீங்களே தடைகளை வைத்து கொண்டு வர போகிறாங்க. நன்றி ஏசப்பா. இப்போ உலக ஆராதனை வெளியே கூட எங்களோடு சேர்ந்து நீங்களும் இடைப்பாட போகிறாங்க. நன்றி ஏசப்பா. எல்லாரும் உற்சாகத்தோடு பாடலை பாடி மகிழ்வோடு போகிறாங்க. நன்றி ஏசப்பா. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்ம பாட போகிற பாடல் என்னன்னா நிறைவான ஆசீர்வாதம். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு கஷ்டம் வந்தாலும் அவரே நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு குறையே இல்லாதபடி நம்ம அரிசி தொட்டி எண்ணெய் தொட்டி நிரம்பி வழிய அவரே ஆசீர்வதித்து நம்மளை காத்து பலப்படுத்துகிறார். அதே போல நம்ம பலவீனமாக இருக்கும்போது கூட நமக்கு பலனை தந்து ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளோட எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து நம்மளோட ஆசீர்வாத பாதையிலே செல்லும் பொழுது நமக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த பாடலை பாடுவோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானதும் பயிர்நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானதும் பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாளை குறித்து அவங்க கொடானு கொடி நன்றி. ஏசப்பா, இந்நாள் ஏசப்பா வெளியில் ஆராதனை சிறப்பாக நடத்தினாண்டு உன் காலத்தில் ஒப்புக்கொடுத்த ஏசப்பா, அதை நீரே நல்லபடியாக நடத்தி வைக்கிறாண்டு. வராத மக்களை நீரே தடைகளை உதைத்து கொண்டு வாங்க ஏசப்பா. உன் கருத்தில் ஒப்புக்கொடுங்க ஏசப்பா. நீரே அதே போல வார்த்தையும் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அது வார்த்தையாக மண்ணாவை எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி ஏசப்பா. வார்த்தையை புரிந்து நாங்கள் அறிந்து அதை உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள நீங்களே எங்களுக்கு மறுத்துறோம் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போவதான தலைப்பு துவக்கம் முடிவு. துவக்கம் முடிவு என்கின்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கூர்ந்து கவனியுங்கள். நிச்சயமாகவே முடிவு
ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில துவக்கம் ஒரு பகுதி, முடிவு ஒரு பகுதி. அது துவக்கம் எப்படி இருந்தாலும் சரி, முடிவு ஆசீர்வாதமாய் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவராகிய இயேசுவானவருடைய திட்டமாய் இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. வேதம் சொல்லுகிறது முடிவு நல்லதாய் இருக்க வேண்டும். துவக்கம் எப்படி இருக்கிறதோ அதை பார்க்கிலும் முடிவு இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்லதாய் இருக்க வேண்டும். நம்முடைய முடிவு நல்லதாய் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவராகிய இயேசுவின் திட்டமாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய முடிவு நல்லதா இருக்கணும், கேடுள்ளதா இருக்கக்கூடாது என்பது அவருடைய திட்டம். ஆனா நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம்? நம்முடைய முடிவு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? நாம் எந்த முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கும் அநேகர் வாழ்க்கையில தங்களுடைய ஜீவனை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். துவக்கத்தை பார்த்து முடிவை தங்களுக்கு தாங்களே தீர்மானித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும், உங்கள் முடிவு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். இதை விசுவாசிங்கள், நிச்சயமாகவே உங்கள் முடிவை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த வேதாகமம் முழுவதும் முடிவை குறித்து என்ன சொல்லுகிறது, இந்த முடிவு என்கின்ற காரியம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்பதை தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய தேசமா இருக்கிறோமா? நாம் கர்த்தருடைய தேசமாகிய திருச்சபைக்குள் இருக்கிறோமா? அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவருடைய கண் நம்மேல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள் நம் வாழ்க்கை இருக்கும் பொழுது அவர் நம்மை கண் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல முடிவு மட்டும் இருக்கணும். ஆண்டவருடைய கண் நம்ம மேல இல்லைன்னா பிசாசு பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவானுடைய கண் நம்ம மேல இருக்கும் பொழுது முடிவு பரியந்தம் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அப்ப ஆண்டவராகிய இயேசுவானுடைய பார்வை நோவா மேல இருந்தது. உலகமே அழிவுக்குள்ள போச்சு, ஆனா நோவாவும் நோவாவின் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. புதிய ஏற்பாட்டுல பவுலுடைய வாழ்க்கையில ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அந்த சாத்தான் அவரை உயர்த்தாதபடி குத்துகிறதா இருக்கிறது. அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னா பவுலுக்கும் ஆண்டவராக இயேசுவானவருடைய கண்கள்ல ஒரு தயவு கிடைத்தது. அப்ப இன்றைக்கு விசுவாசிக்கணும், என் முடிவு மட்டும், என் வாழ்நாள் முடிவு மட்டும் ஆண்டவராக இயேசுவின் கண்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த கண்களுக்குள்ளே வாழ்க்கை இருக்கும் பொழுது ஒரு கிருபையை அனுபவிக்கும். அப்ப முதலாவது எப்படி இருக்கணும்? முடிவு மட்டும். முதலாவது காரியம் என்ன? முடிவு மட்டும் அவருடைய கண்கள் என் மேல இருக்கணும். இப்ப விசுவாசிக்கணும், இன்னைக்கு இயேசுவானுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது, என்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறது, எனக்கு கிருபை அளித்துக் கொண்டிருக்கு. முடிவு பரிந்தும் ஒரு கிருபை கிடைக்கும். இரண்டாவது காரியம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை தியானித்து பாருங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இங்க ஒரு முடிவு காலம் சொல்லப்பட்டு, முதலாவது முடிவு மட்டும் அவருடைய கண்களின் கிருபை. இரண்டாவது உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார். செங்கடல் தானாய் வழிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார், யோர்தான் பின்னிட்டு போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார், யுத்தத்தை ஜெயித்தார்கள். இன்றைக்கும் உங்களோடு இயேசு இருக்கிறார் முடிவு பரியந்தம். விசுவாசிங்க, என் வாழ்நாள் முடிவு வரைக்கும் அவருடைய பார்வை என் மேல இருக்கணும். அவர் என்னோட இருக்கணும். அவர் என்னோட இருக்கும்போது எப்படிப்பட்ட செங்கடல் வந்தாலும் வழிவிடும், எப்படிப்பட்ட யோர்தான் உங்கள் வாழ்க்கையில தடையா வந்தாலும் அது பின்னிட்டு போவோம். எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்த வந்தாலும் அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போவார்கள். யுத்தம் கர்த்தருடையதா இருக்கும். இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது அந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம் இயேசுடையதா இருக்கும். உங்களுடைய தடை அவருடையதா இருக்கும். அப்ப தானியேலோட இயேசு இருந்தார் பாருங்க. சிங்கத்தின் கவியில தூக்கி போடுறாங்க, சிங்கத்தின் வாய்களை இயேசுவானவர் கட்டி போடுறாங்க. சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசு நம்மோடு இருக்கும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்.
தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. யார் என்னை விடுவிப்பா? என்னை சுற்றி சிங்கங்களா இருக்கிறது. இந்த கெபியிலிருந்து யார் என்னை விடுவிப்பா? எனக்கு யாருமே இல்லையே. ஆண்டவர் சொல்றார், முடிவு பரிந்தோம் நான் உன்னோட இருக்கு. உலகத்தின் முடிவு பரிந்தோம் எல்லாரும் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. தாய் தகப்பன் போயிடுவாங்க, எல்லா உறவுகளும் போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தின் முடிவு பரிந்தோம் உன்னோட இருக்கு. அப்ப முடிவு பரிந்தோம் ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல இருக்கு. இரண்டாவது காரியம், முடிவு பரிந்தோம் அவரே நம்மோடு இருக்கிறார். மூன்றாவது காரியம், சங்கீதம் 37 அதிகாரம் 37 வசனம், செம்மையானவர்களுடைய முடிவு சமாதானம். இங்க ஒரு முடிவு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, செம்மையானவர்களுடைய முடிவு. இந்த செம்மையானவர்கள்னா நேர்மையான வழியில் நடப்பவர்கள், ஆண்டவராக இயேசுவின் வழியில் நடப்பவர்கள். இவர்களுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஒரு கேள்வி வரும், என் முடிவு சமாதானமா இருக்கு, ஆனா துன்மார்க்கமா வாழ்றானே அவன் நல்லா தானே இருக்கான். துன்மார்க்க ஜீவியம் பண்றான், துன்மார்க்க காரியம் பண்றான், விரோதமான காரியம் பண்றான், அவன் நல்லா தானே இருக்கான். அதே நீதிமொழிகள் 14 அதிகாரம் 11 வசனத்தை வாசிச்சு பாருங்க. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். யாருடைய கூடாரம் செழிக்குமா? செம்மையானவனுடைய கூடாரம், அதாவது இயேசுவின் வழியில் நடப்பவனுடைய கூடாரம் செழிக்கும். அப்ப இன்னைக்கு நாம செம்மையானவர்களா நடக்கணும், இயேசுவின் வழியில நடக்கணும். அப்ப முடிவு பரியந்தம் நம்ம வாழ்க்கை சமாதானம் என்றால் செழிப்பா இருக்கும். வேதம் சொல்லுது, சமாதானத்துல பல சமாதானம் இருக்கு. உங்களுக்கு சமாதானம், உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம், உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம், உங்கள் வீட்டிற்கு சமாதானம். அப்படின்னா உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்க காரியங்கள் எல்லாம் செழிப்பா இருக்கும். அப்ப மூன்றாவது காரியம், முதலாவது அவருடைய கண்கள், முடிவு பரியந்தம் அவருடைய கண்கள், அதில் இருக்கிற கிருபை. இரண்டாவது, முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு இருக்கிறார். மூன்றாவது, முடிவு பரியந்தம் சமாதானம், செம்மையா வாழும்போது. நான்காவது காரியம், நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனத்துல, நிச்சயமாகவே முடிவு ஒன்று, உன் நம்பிக்கை வீண் போகாது. இங்க பாருங்க ஒரு முடிவு இருக்கு. என்ன முடிவா? அந்த நம்பிக்கை வீண் போகாது. அப்படின்னா நம்பணும். நம்ம நம்பிக்கை முழுமையா ஆண்டவராக இயேசுவின் மேல இருக்கணும். இதுல பாதி அதுல பாதி, இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை. பாருங்க, சிலர் நாள் கிழமைகளை நம்புறாங்க, சிலர் நேரங்களை நம்புறாங்க. ஆனா நம்ம நம்பிக்கை ஆண்டவராக இயேசுவின் மேல இருக்கும் பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற காரியங்கள்ல வீண் போகவே மாட்டீங்க. உங்க சரீரத்தில் இயேசு மகிமைப்படுவார்னு நம்புங்க, மகிமைப்படுவார். உங்க வாழ்க்கையில இயேசு மாற்றுவார்னு நம்புங்க, நிச்சயமா மாறுதல் உண்டாகும். அதே போல உங்க வியாபாரம் விருத்தி அடைய நம்புங்க, நிச்சயமா இயேசு விருத்தி அடைவார். அதே போல உங்க வேலையில உயர்வு கிடைக்கும் நம்புங்க, நிச்சயமா இயேசு உங்கள் வேலையை உயர்வுக்குள்ள கொண்டு போவார். இப்படி நம்புங்க. இது நடக்குமோ நடக்காதோ அப்படி இல்லை, அவிசுவாசமான காரியங்கள் இல்லை, நம்புங்க. உங்கள் நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, முடிவு பரியந்தம். அதாவது இந்த முடிவு, உங்கள் வாழ்க்கையின் முடிவு ஒரு என்ன கொண்டு போவோம்? உங்கள் நம்பிக்கையை வீண் போகாதபடி ஆசீர்வதிக்கும். 4 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். முதலாவது, முடிவு மட்டும் இயேசுவின் கண்கள் நம்ம மேல இருக்கு. முடிவு மட்டும் ஆண்டவர் உங்களோடு இருந்து நடத்துகிறார். முடிவு மட்டும் என் வாழ்க்கை சமாதானமா செழிப்பா இருக்கும். முடிவில் மட்டும் என் நம்பிக்கை வீண் போகாது. 5வது காரியம், 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனத்துல, எல்லாவற்றிலும் முடிவு சமீபமாய் இருக்கிறது, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்க. ஏதோ ஒரு முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், இது எப்ப முடியும், இந்த காரியம் எப்ப முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்றார், முடிவு சமீபமாய் இருக்கிறது. யாருக்கு? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜெபிப்பவர்களுக்கு. நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜெபித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அந்த முடிவை உண்டு பண்ணுவார். எந்த முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க? வியாதிக்கு ஒரு முடிவு வரணும், தரித்திரத்துக்கு ஒரு முடிவு வரணும், போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரணும், பொல்லாத சத்துருக்களுக்கு ஒரு முடிவு வரணும், வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களுக்கு ஒரு முடிவு வரணும். முடிவு வரும், முடிவு வரும். ஆனா முடிவு எப்படி வரும்னா என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா ஜெபிக்கணும். அப்ப ஜாக்கிரதையா ஜெபிக்கிறவர்களுக்கு முடிவு உண்டு. பாருங்க, 5 காரியங்களை சொல்லியிருக்கிற முடிவு குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று. 6வது காரியத்தை சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த இடத்துல பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை, இந்த ஒரு முடிவு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய முடிவு விசுவாசத்தில் முடிக்கிறவர்களா இருக்கணும். விசுவாசத்துல துவங்கி அவிசுவாசத்துல முடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. விசுவாசத்துல துவங்கி அவிசுவாசத்துல முடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நம்முடைய துவக்கமும் விசுவாசமா இருக்கணும், முடிவும் விசுவாசமா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். முடிவு மட்டும் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம், பாதியில இல்லை.
முடிவு வரைக்கும். இப்போ விசுவாசம் வைத்திருக்கிறீங்க, விசுவாசம் இல்லைன்னு சொல்லல. இப்ப இருக்கிற விசுவாசத்தை பார்க்கலும் உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கை முடிவில் கூட எப்படி இருக்கணும்? விசுவாசம் பரிபூர்ணப்பட்டிருக்கணும். இப்ப 6 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். முடிவு மட்டும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கண்களை நம்மை வைத்து நமக்கு கிருபை கொடுக்கிறார். முடிவு மட்டும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார். முடிவு மட்டும் எனக்கு சமாதானம் செழிப்பை தருகிறார். முடிவு மட்டும் என்ன செய்யறாரு? நமக்கு நாம எப்படி இருக்கணும்? நம்பிக்கையா இருக்கணும். முடிவு மட்டும் என்ன பண்ணோம்? நாம என்ன பண்ணோம்? ஜெபத்துல உறுதியா இருக்கணும். அதே போல எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்குன்னு நம்பணும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, நீங்கள் பாவத்திற்கு என்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த இடத்துல ஒரு முடிவு இருக்கு பாருங்க, நித்திய ஜீவன். நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, செம்மையாய் வாழும் பொழுது, அவருடைய கண்களில் கிருபை பெற்று வாழும் பொழுது, அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய முடிவு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். முடிவு பாதாளமா இருக்கக்கூடாது, நம்முடைய முடிவு பரலோகமா இருக்க வேண்டும். நாம் பரலோகத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், நாம் பாதாளத்திற்காக அல்ல. நிறைய பேர் துவக்கத்துல விசுவாசத்தில் துவங்கி முடிவை எப்படி முடிச்சிடுறாங்க? பாதாளத்துல கொண்டு போய் முடிச்சிடுறாங்க. ஆகையால இந்த செய்தியில இந்த நாள்ல முடிவு என்கின்ற தலைப்புல ஆண்டவர் பேசியிருக்கிறார். என்னுடைய முடிவும் இயேசுவா இருக்கணும், என்னுடைய ஆரம்பமும் இயேசுவா இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது என் வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். என்னுடைய துவக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அற்பமாக இருந்தாலும் பரவாயில்லை, என் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் முடிவை குறித்து உங்கள் வாழ்க்கையில பேசியிருக்கிறார். எந்த முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? முடிவை குறித்ததான விளக்கத்தை இந்த நாளில் ஆண்டவர் வார்த்தை மூலமாக பேசியிருக்கிறார். விசுவாசிங்கள், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா முடிவுகளையும் உங்கள் வாழ்க்கையில காண்பீர்கள். துன்மார்க்கமான முடிவு அல்ல, நீதிமானின் முடிவு, செம்மையானவனுடைய முடிவு, கர்த்தர் கூட இருப்பதுடைய முடிவு, அவருடைய கண்களுக்குள் இருக்கும் பொழுது ஒரு முடிவு. அதே போல் நம்முடைய முடிவு பரலோகமாக இருக்கும். விசுவாசிகள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.